குறுகி போனதடி என் உள்ளம் யாத்தியே குறுகி குறுகி போனதடி என் எண்ணம் யாத்தியே நீ இன்றி மூடுமே என் வானம் நீதானே காதலே என்னோடும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபைனலி எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு போகிற நாள் பார்த்தீங்கன்னா நெருங்கிட்டே இருக்குது. இன்னும் 1 வீக் கிட்ட தான் இருக்குது. ஸோ ஷாப்பிங்க்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி என் பாபியோட சேர்ந்து ஷாப்பிங் போகலான்னு ஃபஸ்ட்டு அவங்க வீட்டுக்கே வந்து போயிட்டோம். ஆஃப்டர்நூனே கிளம்பி போயாச்சு. லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்புறமா ஒரு ஈவினிங்காக வந்து ஷாப்பிங் போகலான்னு. லாஸ்ட் டைம் நான் ஊருக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் விடுறதுக்கு முன்னாடியே 1 வீக் பிஃபோரே கிளம்பிட்டேன். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் விட்டு 2 வீக்ஸ் ஆச்சு, இன்னமும் ஊருக்கு போகல. யூஏயில் இந்த வெயில் தாங்க முடியல. இந்த மதிய நேரத்தில் வெளியிலலாம் போனால் அப்பாடி எப்படா வீட்டுக்குள்ளே போயிட்டு ஏசியை போடுவோன்னு இருக்கு. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே ஜூஸ் கொடுத்தாங்க. குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி செம்மையான ஒரு லஞ்சு. சாம்பார், ஃபிஷ் ஃப்ரை, பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு பல வெரைட்டியாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு சீக்கிரமாகவே கிளம்பிடணுன்னு தான் பிளானு. அப்புறம் எங்கே கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நைட்டு கிளம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. பாபியும் எங்களுக்கு முன்னாடியே வந்து ஊருக்கு கிளம்புறாங்க. ஒரு 4 டேஸ் பிஃபோரே அவங்க ஊருக்கு கிளம்புறாங்க. என்னோட கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் அப்படியே விரல விட்டு எண்ணிட்டு இருக்காங்க, எப்போ போவோம்னு சொல்லிட்டு அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சவுதியிலேருந்து என்னோட இன்னொரு அண்ணனோட கிட்ஸ் எல்லாம் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஸோ ஷாப்பிங்காக வந்தாச்சு. இப்போ ட்ரெண்டிங்கே பார்த்தீங்கன்னா கோஆர்ட் செட்டு தான். அதில் இந்த ஷார்ட்ஸ் டைப்பில் வந்து அழகழகாக இருந்துச்சு, நிறைய கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் எனக்கு ஷார்ட்ஸ் மாதிரி வாங்கிறதுக்கு வந்து விருப்பம் இல்லை. ஸோ அப்படியே வந்து இந்த மாதிரி பேண்ட் டைப்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி மெயினாக கிட்ஸுக்கான ஷாப்பிங் தான். நிறையா நியூ பார்ன் பேபிஸ்லாம் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் என்னோட கொழுந்தனாரோட பொண்ணு அவங்களுக்கெல்லாம் வந்து ட்ரெஸ் பார்க்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸு கிடைக்கிறது ஒரு விஷயம்னா அந்த சைஸு தாங்க பெரிய பிரச்சனை. ஊரில் இருக்கவங்களுக்கு நமக்கு வந்து பார்த்துருக்க மாட்டோம் எந்த சைஸில் இருப்பாங்க. ஸோ ஏஜ் வச்சு எடுத்தாலும் சிலதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக அமையாது. ஸோ இருந்தாலும் ஒரு குத்து மதிப்பாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். அப்படியே அவங்களுக்கு பேக் லாமும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் ரொம்ப அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பார்த்தாலே ஆசையாக இருந்துச்சு ஏதாச்சும் பேக் வாங்கணுன்னு. நம்ம வேற எப்படி இருந்தாலும் ஷாப்பிங்க்கு நம்ம கிட்ஸையும் கூட அழைச்சிட்டு போயிருப்போமா, அவங்க வேற ஒரு பக்கம் தொல்லைப்படுத்திட்டு இருப்பாங்க, எங்களுக்கும் வாங்கி கொடுங்கன்னு. நான் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு 2-3 பேக்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சிருந்தேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வேற ஒரு செக்ஷனில் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் நான் வந்து பேக் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் எனக்குமே ஹேண்ட்பேக் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி அது போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு போனால் அது கடல் மாதிரி வந்து கொட்டி கிடக்கு. அதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணுறது தான் பெரிய விஷயமே. ஒரு 4ல் 1 நல்லா இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு செலக்ட் பண்ணிடுவோம். ஆனால் ஒரு 100 பேக், 100 இல்லை 500 இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பேக் இருக்கிறப்ப அதில் ஒன்று பிடிச்சது செலக்ட் பண்ணணுன்னா ரொம்ப ஒரு டஃப்பான விஷயந்தான். கூட வேறு யாராச்சும் லேடிஸ் இருந்தால் கூட அவங்க ஒரு செலக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. வந்து நான் மட்டும் பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன். பட் அதுக்கு பதிலாக என்னோட பையனும் பொண்ணும் அம்மா இதை பாருங்க அதை பாருங்கன்னு ஒன்று வேற அவங்க வேற எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. நான் வேற ஒன்று பிடிச்சா டக்குன்னு எடுக்க மாட்டேன். சரி இருக்கிறத மற்றதையும் எல்லாத்தையும் பார்த்துருவோம், அதில் ஏதாவது பிடிச்சது இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேற பார்த்துட்டு இருந்தேன். ஷால் கலெக்ஷன்ஸ் தான் பெருசாக ஒன்றுமே இல்லை. இருக்கிறதுலே இதான் கொஞ்சம் டீசெண்டாக வந்து சிம்பிளாக இருந்துச்சு. எங்கள் வீட்டு சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ்லாம் ரொம்ப ஜெகஜெகன்லாம் போட மாட்டாங்க. ஸோ அதுக்காக சிம்பிளாக வந்து எடுத்துக்கிட்டேன். கிட்ஸுக்கு கொஞ்சம் வந்து ஒரு டைம் பாஸ்க்காக வாட்டர் கலர், ஸ்டோரி புக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து வாங்கிட்டாச்சு. இன்னைக்கு ஓரளவுக்கு வந்து ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இந்த சாக்லேட்ஸ்லாம் வாங்குற வேலை தான் இருக்குது. ஸோ அது போகிறதுக்கும் நாள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஆனால் என்னோட கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ரீசெண்டாக ஒரு பேய் பிடிச்சிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்குஷின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியாது. கண்டிப்பாக கிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுலேயும் துபாயில் இருக்கவங்க கண்டிப்பாக தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. போன சம்மர் வெக்கேஷனில் தான் லபுபூன்னு சொல்லிட்டு ஒன்று ட்ரெண்ட் ஆச்சு. எல்லார் கையிலையும் அதான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஸ்குஷின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அவங்க எங்கேருந்து கற்றுக்குறாங்க, வேற எங்கே, யூடியூப்பில் ஷார்ட்ஸில் பார்த்து தான். அதில் பார்த்தீங்கன்னா இது வைரல் அது வைரல்னு ஒன்று கலப்பி விட்டுறாங்க. அப்புறம் அவங்க நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ண வேண்டியது வாங்கி தர சொல்லி.
அந்த மாதிரி இது ஒன்றுமே இல்லைங்க, இப்படி கையில் பிடிச்சி அமுத்தணும், அவ்வளோதான். ஒரு ஜெல்லி மாதிரி இருக்குது. இது வந்து ஒன்று 20 dirhams தான், 2 பேர்த்துக்கும் வந்து வாங்கணும். அதுவே ஒரு 40 dirhams கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து அப்படியே வந்து டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால இனிமேல் வீட்டுக்கு போயிட்டுலாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ நம்ம சாப்பிட்டே போயிடலான்னு சொல்லிட்டு டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1:30 இருக்கும். அப்போ கூட இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து 1 biteன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து உட்காந்துருந்தாங்க. நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் எங்களுக்கு டேபிளுக்காக. சின்ன கேஃப்டேரியா மாதிரி தான், பட் அங்கே எல்லாமே இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா டைனமைட் சிக்கன் சார்கோல் தான் வாங்கியிருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மெயினாக அதில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே உள்ள சாஸ் தான், அந்த டைனமைட் சாஸ் தான் செம்மையாக இருந்துச்சு. கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே கிட்ஸ் பர்கர்னே வச்சுருந்தாங்க. 5 dirhams தான், பட் நல்லா வந்து எல்லாமே வச்சு கொடுத்துருந்தாங்க. கூடவே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாமும் வந்துருந்துச்சு. ஸோ அவங்களும் வந்து திருப்தியாக சாப்பிட்டாங்க. வீட்டுக்கு போனோடனே மொதல் வேலையாக அந்த ஸ்குஷியை எடுத்து பார்த்து விளாண்டுட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா, இப்படி தாங்க அந்த ஷார்ட்ஸில் ஒருத்தவங்களும் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி ஓவர் ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அதை பார்த்து ஐலினும் அதே மாதிரி பண்ணுது. போகிறதுக்கு முன்னாடி பெட்ஷீட்லாம் வந்து துவைக்க போட்டுருவோம். பிளாங்கெட்லாமும் ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கேன். பிளாங்கெட்லாம் சம்மர் வந்தோடனே வந்து துவைக்கணும்னு. பெட்ஷீட் நம்ம அடிக்கடி துவைப்போம், பட் பிளாங்கெட்லாம் இந்த மொத்தமாக இருக்கிறதுலாம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ரேராக தானே துவைப்போம். ஸோ அது வந்து நினச்சிட்டே இருந்தேன், சரி ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே வந்து துவைக்க போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படியே பில்லோ கவர்ஸ்லாமும் துவைக்க போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி வந்தோடனே க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய ப்ரீவியஸ் vlog பார்த்தீங்கன்னா ஹவுஸ் டூர் போட்டிருந்தேன். ஆக்சுவலி நான் அது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நல்லா வியூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டு ஹவுஸ் டூர் பார்த்தீங்கன்னா ஒரு 11K கிட்டே போச்சு. ஸோ அந்தளவுக்காச்சும் வரும்னு நினச்சேன், பட் 4K தான் வந்திருக்குது. ஸோ ஓகே, ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பட்ஜெட்லேயே ஹோம் மேக் ஓவர் சொல்லிட்டு போட்டிருந்தேன். அது வந்து 6K கிட்டே வந்துருந்துச்சு. ஸோ மேபி அது பார்த்ததுனால இது அந்தளவுக்கு பார்க்கலையோ அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். இன்னும் பார்த்தீங்கன்னா 3 நாள் தான் இருக்குது ஊருக்கு கிளம்புறதுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பேக்கிங் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக பேக்கிங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது தான். ஸோ என்னோடய ட்ரெஸ்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா திரும்ப வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க, நிறையா ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிடாத, லிமிட்டடாகவே கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காகவே நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக தான் வந்து எடுத்துக்கிட்டேன். அங்கே ஒரு மேரேஜ் வேறு இருக்குது. ஸோ அந்த மேரேஜுக்காக மெயினாக கொஞ்சம் கிராண்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் 2-3 வந்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பெட்டியை முதல்ல வெளியே எடுப்போம், அப்போ தான் உள்ளே வைக்க முடியும்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்டை கூப்பிட்டு பெட்டியை வெளியே எடுத்துகிட்டு இருந்தேன். எங்களுக்கு நல்லா வந்து உள்ளே வைக்கிறதுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கும் கட்டில் உள்ளக்க. ஸோ அதில் தான் நாங்கள் எல்லாமே வந்து பெட்டிலாம் வச்சுருப்போம். பேக்கிங் பண்ணுறது கூட என்னோடய கிட்ஸுக்கு ரொம்ப ஆர்வம். 2 நாளாகவே கேட்டுட்ருக்காங்க, எப்போ பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. டேய் பேக்கிங் நான் தானடா பண்ண போகிறேன், உங்களுக்கு ஏன்டா அவ்வளோ ஆர்வம் அப்படின்னா அவங்களுக்கும் பேக்கிங் பண்ணுமா. முதல் நாளே அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான டாய்ஸு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. பட் என்னோடய பையனுக்கு என்னென்னா அவனோட ட்ரெஸ்ஸை அவன் எடுத்து வைக்கணும். அந்த மாதிரி நிறையா இந்த ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸில் வந்து அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பான். என் பொண்ணு கூட அந்தளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அவனோட ட்ரெஸ்லாம் அவனே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இருந்தான். அதுக்கடுத்து நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி எதுவும் வேணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்ட் அவுட் பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்து எங்கள் டேடியோட புதிய கண்டுபிடிப்பு. எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியல, பட் எங்கள் டேடி சொல்லி கொடுத்தா எங்களுக்கு இப்படி வெயிட் பார்க்க தெரியும். டேரெக்டாக வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வெயிட் பார்க்க முடியாது. அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு வெயிட் பார்த்தா கரெக்டாக வந்து நமக்கு தெரியும். சரி பேக் பண்ணிகிட்டு இருக்கும் போது அப்படியே வாங்கின திங்ஸு வெளில இருந்துச்சு, சரி அதையும் அப்படியே காட்டிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இருந்ததை மட்டும் காட்டுறேன். பேக் பண்ணது ஓகே, ஃபஸ்ட்டு வெளில இருக்கிறத மட்டும் காட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேண்ட்பேக் தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த காட்டன் ட்ரெஸ் வந்து கிட்ஸுக்காக வாங்கியிருந்தேன். நிறையா கிட்ஸுக்காக தான் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். என் கொழுந்தனார் பொண்ணுக்கு தான் வந்து மெயினாக வாங்கியிருந்தோம். அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸில் பார்த்திங்கன்னா 2-3 நியூ பார்ன் பேபிஸ்லாம் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாமும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். அப்புறம் ஸ்கூல் பேக் இல்லை, சும்மா கிட்ஸ் பேக் தான், அதெல்லாமும் வாங்கியிருந்தோம். ஜஸ்ட் டக்குன்ட்டு காட்டுறேன், ரொம்ப டீட்டெயில்டாக காட்டாமல் ஜஸ்ட் என்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இந்த கோவா ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதிலே வேறு சைஸஸ்லாம் இருந்துச்சுன்னா எல்லா கிட்ஸ்க்கும் ஒன்று எடுத்துகிட்டு போவோம், பட் அந்த சைஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அதில் அது ஒன்று தான் எடுத்தோம். இப்போ ஹிஜாப்ஸ்லாம் என்ன ட்ரெண்ட் போயிட்டுருக்குன்னே எனக்கு தெரியலங்க. ஏன்னா யூஸ்வலாக என்னோடய அபாயாஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா அதில் என்ன வருதோ அதான் போடுவேன். ஏன்னா இங்கெல்லாம் அப்படி தான் மோஸ்ட் ஆஃப் துபாயில் எல்லாம் அரபிஸ்லாம் அந்த மாதிரிலாம் வியர் பண்ணுவாங்களா. ஸோ பிளாக் புர்க்கானா பிளாக்,
ஸோ அதனால் எனக்கு தெரியல, அங்கே இருந்ததுலே பெஸ்ட் வந்து எடுத்தாச்சு. அப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி மேக்ஸி ட்ரெஸ்ஸு ஒரு 2-3 வந்து எடுத்திருந்தேன். பார்க்க இது வந்து பிளெயினாக சிம்பிளாக இருக்க மாதிரி இருந்தாலும் அது கையிலையும் மேலேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எலாஸ்டிக் மாதிரி வந்திருக்கா. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த கலர் பேஜ் கலரும் கொஞ்சம் வந்து ஒரு டீசெண்டான கலர். ஸோ அது வந்து ஏதாவது ஒரு டார்க் ப்ரௌன் அந்த மாதிரி பேர் பண்ணி போட்டால் சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து ஐலீனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஜீன்ஸ் வாங்கியிருந்தேன். அப்புறம் அந்த ஒயிட் கவுன் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி வச்சாலே என்னமோ பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா எனக்கு நிறையா க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. நாங்கள் இருந்த வீட்டை வந்து எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுக்கு வந்து ரெண்ட்டுக்கு விட்டு போயிருந்தோம். ஸோ அதனால் நிறையா க்ளீனிங் ஒர்க் இருந்துச்சு. பட் இந்த தடவை நான் அந்த மாதிரிலாம் எந்த க்ளீனிங்கும் பண்ணுறதா இல்லை. இப்போ தான் புதுசாக வந்த வீடு தானே. ஸோ பெருசாக க்ளீனிங்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்லி ட்ரெஸ் பேக்கிங் மட்டும்தான் எனக்கு வேலை இருந்துச்சு. கரெக்டாக நாங்கள் ஃப்ளைட் ஏறதுக்கும் மொதல் நாள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வந்துருந்துச்சு பர்த்டே பார்ட்டிக்காக. ஸோ இந்த யூடியூபர் ஃப்ரெண்ட் வந்து முர்ஷி இருக்காங்களே, முர்ஷிரிஸ் vlog. ஸோ அவங்களோட டாட்டருக்கு தான் பார்த்திங்கன்னா 4th பர்த்டே செலிப்ரேஷன். ஸோ அதுக்காக வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே போயிட்டு கிஃப்ட்லாம் வாங்கிட்டு அதுக்கடுத்து இந்த ட்ரெஷர் கேசல்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில் தான் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது கிட்ஸுக்கான ப்ளே ஏரியா மாதிரி இருந்துச்சு. ஆம்பியன்ஸ் நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கிட்ஸுக்கெலாம் வந்து ரொம்ப பிடிச்ச பிளேஸ்னே வந்து சொல்லலாம். அங்கே வந்து பர்த்டே பார்ட்டிஸும் கண்டக்ட் பண்ணிக்கிறதுக்கு மாதிரி அவங்க செட்டப் வச்சுருக்காங்க. ருசேனா பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு செம்மையாக இருந்தாங்க. அந்த குட்டி மேடம் சைஸ்க்கு குட்டி பாவாடை தாவணி வேறு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பர்த்டே பார்ட்டி பார்த்திங்கன்னா பர்பிள் ஆர் வயலட் தீம் அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு ஐலீனுக்கு பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் ட்ரெஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு வின்டர் கோட் தான் வந்து பர்பிள் கலரில் இருந்துச்சு. சரி போகிற இடத்துல எப்படியும் ஏசி இருக்கும், மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு அழைச்சிட்டு வந்துட்டேன். அப்புறம் நானுமே வந்து பர்பிள் கலரில் ஒரு கோவா ட்ரெஸ் வந்து போட்டு போயிருந்தேன். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கும் குசலுக்கும் தான் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் அவங்கள அப்படியே டீலில் விட்டாச்சு. அங்கே போனோன்னேலாம் உடனே கிட்ஸை வந்து ப்ளே பண்ண விடலை. ஆக்சுவலாக பெர்மிஷன் பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு தான் போல். ஸோ அவங்க வந்து அந்த பிளேஸ் வந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்கு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ப்ளே பண்ணுறது வந்து ஒரு 1 ஹவருக்கு. ஸோ கடைசியாக 1 ஹவர் விட்டோன்னே எல்லாம் பார்த்திங்கன்னா கடகடன்ட்டு விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க கிட்ஸ் எல்லாம். என்னதான் அந்த பிளேஸை நமக்கு கொடுத்துருந்தாலும் அந்த பிளேஸ் வந்து அவங்க ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நம்மள வந்து அங்கே அது சாப்பிடாதீங்க, இங்கே உட்காராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவங்க நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க நிறையா பேர்லாம் இன்வைட் பண்ணல. ஸோ அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் தான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்களாம் வரவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால இந்த கேக் கட்டிங் அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு. கிட்ஸ் ப்ளே பண்ணுறதும் கொஞ்சம் வந்து டிலே ஆச்சு. அதுக்கடுத்து எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக முடிஞ்சிச்சு. கேக்லாம் கட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பீஸா, ஜூஸ், கேக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கிட்ஸ் இந்த பீஸா, கேக், ஜூஸை கூட கண்டுக்காமல் விளாண்டுட்டு இருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அப்புறம் தான் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பெரியவங்களாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கடுத்து அவங்கள வந்து ரிலாக்ஸாக உட்கார வச்சு சாப்பிட வைக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் முடித்தோடனே அவங்கள உட்கார வச்சு சாப்பிட வச்சோம். அப்போ தான் நாங்கள் வந்து எல்லாம் மிங்கிளாகி கொஞ்சம் கேம்ஸ்லாம் விளாட ஆரம்பித்தோம். பெரியவங்களும் அழகாக வந்து இம்போஸ்டர்னு சொல்லிட்டு முர்ஷி எப்பயுமே ஒரு கேமோடு வந்துடுவாங்க. ஸோ அப்போ தான் வந்து ஒரு ஹாப்பியாக ஆரம்பிச்சிச்சு. பட் டைமிங் பத்தலன்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே நாங்கள் வந்து கேமை முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் டைமும் முடிஞ்சிருச்சு. எங்களுக்குமே வந்து அடுத்து கொஞ்சம் ஷாப்பிங் போகிற வேலை இருந்துச்சு. ஸோ நாளைக்கு கிளம்ப போகிறோம் இல்லையா, அதனால் இன்றைக்கி போயிட்டு கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் வாங்குற வேலை இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளம்புற டே ஃபுல்லாக பேக்கிங்லாம் ஓவர். நான் அதெல்லாம் வந்து பெருசாக வந்து எடுக்கலை. நானும் வந்து கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக எங்களுக்கு ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா அபுதாபிலேருந்து ஏர்லி மார்னிங் 4:30க்கு ஃப்ளைட். ஸோ வீட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 கிட்ட தான் நாங்கள் வந்து கிளம்புனோம். கரெக்டாக 11:30க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிறதுக்கு 2 ஹவர்ஸ். ஸோ 1:30க்கு போனாலே போதும். 3 ஹவர்ஸ் வந்து அந்த ஏர்போர்ட் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு 4:30க்கு வந்து ஃப்ளைட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஒரு 11:30க்கே வந்து கிளம்பிட்டோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து அபுதாபி ஏர்போர்ட் பார்க்குறது. பார்க்கவே செம்ம பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பட் அபுதாபியில் போட்டது வந்து கொஞ்சம் ட்ராவல் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. இதே துபாய்னா வந்து இன்னும் லேட்டாக கூட கிளம்பி போகலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா 11:30க்கே வீட்டிலேருந்து கிளம்ப வேண்டியதாகிடுச்சு. அபுதாபிக்கு 2 ஹவர்ஸ் உட்காந்துட்டு வந்ததே எனக்கு டயர்டான மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து கேஃபேட்டேரியாவில் வேற எங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டோம்.
ஆக்சுவலாக இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் எங்கள் கூட வரல, நானே என்னோடய 2 கிட்ஸ் தான் போகிறோம். என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 10 days கழிச்சு தான் வருவாங்க. பட் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட தம்பியும் வந்து இதே சேம் ஃப்ளைட்டு தான். ஸோ அவங்களும் என் வந்து லக்கேஜ் வேறு கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து லக்கேஜ் ரொம்ப கம்மி தான். ஸோ அவங்க லக்கேஜ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களோட தான் வந்து சேர்ந்து போகிறோம் இன்றைக்கி. அன்றைக்கி பார்த்திங்கன்னா பேக்கேஜ் போகிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 45 minutes, ஒரு 1 hour கூட சொல்லலாம். அவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தோம், அவ்வளோ பெரிய க்யூ. ஸோ பேக்கேஜ்லாம் போட்ட பிறகு பப்பாவுக்கு வந்து பாய் சொல்லியாச்சு. என்னதான் 10 நாள் கழிச்சு அவங்க வந்துருவாங்கன்னாலும் எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து சேர்ந்து போகணுன்னு ஆசை. ஏன்னா லாஸ்ட் டைமும் நாங்கள் சேர்ந்து போகல, தனியாக தான் போனோம். இந்த தடவையும் அதே மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் இந்த தடவை ஒரு துணையாச்சும் இருந்துச்சு. அதனால அது கொஞ்சம் எனக்கு வந்து நிம்மதியாக இருந்துச்சு. நான் எதுவுமே வந்து கேர் பண்ணல. எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கூட வந்த தம்பி தான் பார்த்துக்கிட்டாப்புல. நிஜமாலே ஒரு தம்பி மாதிரி தான் வந்து இருந்துச்சு. நாங்கள் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு கரெக்டாக வந்து கிளம்பியாச்சு. ரொம்ப நேரம் வெயிட்டிங் டைம்லாம் இல்லை, அழகாக வந்து சாப்பிட்டு முடித்தோம். அதுக்குள்ளே வந்து ஃப்ளைட்டுக்கு கூப்பிட்டுட்டாங்க. உள்ளே போய் உட்காந்துட்டு ஹஸ்பண்டுக்கெலாம் கால் பண்ணி ஃப்ளைட்டு கிளம்ப போகுது, 4:30க்கு வந்து கரெக்டாக கிளம்பிடும் அப்படின்னு சொல்லி வச்ச பிறகு தான் ரியல் ட்விஸ்ட்டே. அனௌன்ஸ்மெண்ட் வருது 30 minutes இல்லைனா 40 minutes வந்து டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்திங்கன்னா 4:30க்கு கிளம்ப வேண்டிய ஃப்ளைட்டு 6 o'clock தான் வந்து கிளம்புச்சு. ஃபுல்லாக விடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து தான் வந்து கிளம்புச்சு. அது வரைக்கும் கீழே வந்து சுற்றிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பாவம் பிள்ளைங்களும் வந்து அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுறத பார்க்கணுன்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுவாங்க. குசேல்லாம் தூங்கிட்டான். ஐலீன் தான் வந்து பொறுத்திருந்து அந்த ஃப்ளைட் டேக் ஆஃபை பார்த்தே அவன்னு சொல்லி அப்புறம் மேலே போயிட்டு எல்லாம் பார்த்த பிறகு தான் வந்து அவங்க தூங்கவே ஆரம்பித்தாங்க. எனக்குமே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா எப்போதுமே ஃப்ளைட் வந்து நைட்டில் தான் வந்து போடுவாங்க. ஸோ அந்த க்ளவுட்ஸு, அந்த சன்ரைஸ், சன்செட் எதுவுமே வந்து பார்க்கவே முடியாது. அதனால் நானுமே வந்து ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். மேலே போனோன்னே அந்த சன்ரைஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்திங்கன்னா விடிஞ்சோடனே தான் மேலே வந்து ஃப்ளைட் போச்சு. நம்மக்கிட்ட தான் S24 இருக்கே. ஸோ அதனால் ஒரு ஜூமை போட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. மேலே போனோடனே அந்த க்ளவுட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட் டைம் துபாய் 3rd year படிக்கக்குள்ளே வந்தேன். அப்போ தான் நான் அந்த க்ளவுட்ஸ்லாம் பார்த்தேன். அதுக்கடுத்து எப்போதுமே வந்து மார்னிங் ஃப்ளைட்டே கிடைக்காது, எப்போவுமே நைட்டு தான் போடுவாங்க. அதுக்கடுத்து நான் இப்போ தான் பார்க்குறேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கடைசியாக லேண்ட் ஆகிறதுக்கும் முன்னாடியே யூசேல வந்து எழுப்பி விட்டுட்டேன். அட்லீஸ்ட் லேண்ட் ஆகிறையாவது பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து எக்கி பார்த்துட்டு இருந்தாப்புல. சீட் பெல்ட் போட்டிருந்தாலும் அதை மீறிக்கிட்டு எக்கிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தான். 10 மணிக்கு ஃப்ளைட்டு லேண்ட் ஆக வேண்டியது 11:30க்கு தான் வந்து நாங்கள் ஃப்ளைட்டை விட்டே வெளியே வந்தோம். ஸோ அந்தளவுக்கு ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட வந்து டிலே ஆகிடுச்சு. ஸோ 11:30க்கு வெளியே வந்துட்டு இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து பேக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வெளில போகிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 12:15 அந்த மாதிரி ஆயிடுச்சு. டேடி தான் வந்திருந்தாங்க, டேடி மட்டும்தான் வந்திருந்தாங்க. நைட் ஃபுல்லாக தூங்கலை. ஃப்ளைட்டில் கஷ்டப்பட்டு கழுத்து வலியோடு தூங்கி பயங்கர டயர்டாக இருக்குது. இதுக்கு மேலே எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு 6 hours வேறு ஆகும். ஸோ நெக்ஸ்ட் விலாக்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து தான். ஸோ அதை பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.